ஊழியர் பாஸ்டர் பாலசாமி வந்து சாட்சி சாட்சியை செய்து இந்த நல்ல நாளுக்காக உண்மை செய்திருக்கிறோம்ப்பா. ஒரு நல்ல நாளிலும் சுவாமி அந்தவரே உபவாச கொள்கையில நாளிலே அந்தவரே மாலை போடுகிறேன். நீங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறபடினால ஆவியானவரே உண்மை சோதரிக்கிறோம்ப்பா. நீ சர்வ வல்லவர், உங்களுடைய சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் நடத்துகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை காண்கிறவர், எங்களை காண்கிறவர். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பேசப்போவதான தாசனை மறைத்து அவருடைய சாட்சிகளிலும் ஆண்டவரே வேத சத்தியங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய மகிமையை ஜனங்கள் காணும்படியாக ஆண்டவரே இந்த கூடாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியாக எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில இருந்தே சொன்ன வாக்குமாறாத தேவன் இவர்கள் மத்தியிலே இருந்து வந்திருக்கவான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பேர் பேராக ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ செய்தி சாட்சி அவருடைய குடும்பத்துல ஒரு பொன்னாளியாய் இருக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் பெருமை பாராட்டுகிறோமா. ஊழியத்தை நடத்துகிறதான உரிய காரணத்தாக பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நாமம் மாத்திரம் எங்களை தாழ்த்துவோம், உங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே சுவாமி எதிரேசராக இருந்த கர்த்தர் இம்மான வேலனாய்க்கிறேன். ஆண்டவரே வழி நடத்துங்க, தாழ்த்துவோம், உண்மை உயர்த்துவோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தின் ஜெயத்தின் சோதனைக்கு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என்னுடைய அனுபவ சாட்சி ஒரு முதலை வைத்து ஆசைப்படுகிறேன். நான் புத்தகம் அல்ல, வளர்ப்பின் புத்தகம். நான் ஒரு சேட்டு பாராட்டி குடும்பத்தில் சார்ந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அதான் சொல்ல அழைக்கப்படுறேன். அநேக வேதத்தை கிழித்திருக்கிறேன், ஒழித்திருக்கிறேன். இயேசு என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை வாழ்ந்து 1997 ஆண்டு என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டால் கிஷோர் தற்கொலை செய்து கொள்வது சொல்லி அந்த சத்தம் கேட்ட அந்த நாட்களிலே தற்கொலை செய்து கொள்வதற்கு அடிப்படை காரணங்கள் பல பிரச்சனைகள். திருமணம் நடந்து ஒரு மகனும் நடந்து வந்தார்கள். உலகத்தோடு ஒரு உயர்ந்த பதவியிலே நான் இருந்தேன். எனக்கு கீழே 116 வேலை வாசல் இருந்தார்கள். வியாதி கிடையாது, கடன் கிடையாது, போதை வஸ்துக்கு அடிமையாகவும் இல்லை. கை நிறைய சம்பளம், யாரையும் செலவு பண்ணலாம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு நேரத்தில் ஒரு சத்தம் சொல்லுகிறது, நீ தற்கொலை செய்து கொள்வது சொல்லி. நான் இந்த கால தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் சொல்லி அந்த சத்தத்தை உதாசனப்படுத்தி வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். தொடர்ந்து இந்த சத்தம் காது கேட்கிறேன். உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை பண்ணிருக்கிற, என்னத்தை சாதித்திருக்கிற, என்னத்தை சாதிக்க போகிற, நீ தற்கொலை செய்து கொள்வதனால இந்திய ஜனங்களுக்கு சேவைக்கூடாது, எனவே தற்கொலை செய்து கொள்வது சொல்லி இந்த சத்தம் அடிக்கடி கேட்க சுமார் 30 நாட்களாக சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததுனால தற்போது துணிச்சலாக முடிவு வந்தோம். உண்மையாலுமே நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு அடிப்படை காரணம் இல்லை. இந்த முடிவை நான் எடுத்த உடனே மீண்டும் அந்த சத்தம் சொல்லுது, நீ தற்கொலை பண்ணிக்கொண்டால் மனைவி பிள்ளைகள் கொண்டார். யாரும் நம்பி இந்த உலகத்தில் போகுது. உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை. இளம் மனைவி யோசனை பண்ணிக்கோ, 2 பிள்ளைகளையும் மனைவி கொலை பண்ணு, அப்புறம் தற்கொலை சொல்லி ஒரு ஆசை. அந்த நேரத்துக்கு அந்த சத்தம் சொல்றது, ஆமா 3 பேர் கொலை பண்ணி சத்தத்துக்கு பயன்பட்டேன். 15 நாள் எப்படி கொலை பண்ணான்னு பயன்படுத்தேன். திடீர்னு யோசனை வந்து தூக்க மாத்திரை வாங்கி பாலில் கற்று கொடுத்துருவோம்னா தூக்கிட்டே செத்துருவோம். அதான் சொல்லி தூக்க மாத்திரை வாங்க ஆரம்பித்தேன். ஒரு கடையில் 2 மாத்திரை கூட இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் 2 மாதிரியா ஒரு கடையில் 4 மாத்திரை ஒரு அட்டை சொல்லி அநேக மாத்திரை
வாங்கி சேர்த்துருந்தேன். 15 நாட்கள்ல கிட்டத்தட்ட 40, 45 வாரம் வாங்கி வச்சிட்டேன். சனிக்கிழமைகள்ல நான் மனைவி போனதுக்கு அப்புறம் போலீஸ் இருந்தேன். எங்க அம்மா கிட்ட இருந்தேன். அந்த தற்கொலை செய்து கொண்டு அந்த கழுகுகளை எழுதி வைத்து நான் வணங்கி வந்த தெய்வனை அழைத்து காப்பாற்றி கொடுத்தார்கள். நாளைக்கு சாக போறோம். கூட யாரும் எழுதுறேன். போலீஸ் இருக்கும்போது மன்னிச்சு எழுதுறேன். எங்க அம்மா இருக்கும்போது என் வீட்டில் இருந்த பணம் நகைகள் பேங்க்ல இருந்த பணம் யாரும் ரிசீவ் பண்ணுறேன். போட்டுட்டு நாங்கள் தற்கொலை செய்வதற்கு அடிப்படை காரணங்கள் எழுதுறேன். அம்மா என்னை மன்னிச்சு எழுதுறேன். அப்படிதான் யோசனை போட்டு காரணம் இல்லை என்று சொன்னால் நானே சாப்பிடுவேன். காரணம் இல்லை என்று சொன்னால் ஏன் என் மனைவி என்று சொல்லி தெய்வங்களை வேண்டும்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தேன். 11 மணிக்கு ஆரம்பிச்ச நான் 1 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா தெய்வத்தின் பேரும் சொல்லிட்டேன். நான் சொல்லாத தெய்வத்தின் பேர் இயேசு அல்லா. எல்லா தெய்வங்களை காப்பாத்து 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 சொல்லிட்டு சமாதானம் இல்லை. மழை பார்க்கும்போது பிள்ளை பார்க்கும்போது துக்கமாக இருக்கிறோம். கண்டவங்க கண்ட மாதிரி பேசிட்டு போவாங்க. என் கணவர் காலத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் இல்லை. 1 மணிக்கு அறியாமல் சொன்ன உலகத்தில் ஒரு தேவன் இருக்கு. கடவுள் இல்லாத ஒரு தனிசாக வருகிறது முடியாது. இரவு பகல் ஆகுது. ஏதோ சக்தி இருக்குதான் இயங்கிட்டு யாரு அந்த உண்மையான கடவுளுக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன். உண்மையே கடவுளாக இருந்து உலகத்தை படைச்சு இருந்தீங்கன்னா என்னை காப்பாற்று. இதெல்லாம் என் காலத்துக்கு தான் நான் தெய்வம் அல்லாத தெய்வம் நினைக்கும் போது காப்பாற்ற சொல்றேன். உண்மையான தெய்வம் சொல்றேன். நீ காப்பாற்ற இல்லாத தற்கொலை செய்து கொள்வதற்கு நீங்க தான் காரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தூக்கம் வந்துருக்கு. அளவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் காட்சி அவரை பார்த்து வந்து நான் முதல் கேள்வி கிறிஸ்து தேவனை சம்பந்தப்பட்டிருக்கேன். அவர் எதுவும் பேசினார் காலையில் காலையில் எழுந்திருக்கும் போது வழக்கத்தின் வழியாக கையை வைத்தாலே தடவி கையை பார்ப்போம். ஏன்னா கடைக்கு போகும்போது 110 எவ்வளோ பிரச்சனை பண்ணுவோம். எவ்வளோ முகத்தை முடிச்சுன்னு கேட்போம். அதனால என் முகத்தை நான் முடிச்சு கையை பார்க்கும் பொழுது எந்த காட்சியை நான் சிலுவை காட்சிகள் கனவுல பார்த்ததும் அந்த காட்சியை தேவன் காண்பித்து வைத்தார். எனக்கு மாறிடுச்சு. என்ன அடிக்கடி வராது, ஏன் வராது அப்படின்னு கோபமா எனக்கு கிடைக்கும் போது நான் சொந்த கடைசி வார்த்தையை இயேசு உண்மையான கடவுளா இருந்தா, உண்மையான கடவுளா இருந்தா என்னை எதற்காக ஒரு சிந்தி பத்திரத்தை வைத்திருக்கணும் இல்லை இல்லைன்னு சொல்லி நான் கைமாட்சி எல்லாரும் பார்த்துட்டு சொல்லி மனைவி சொன்னேன். சீக்கிரம் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும்னு சொன்னேன். அவங்களை முகத்தை பார்த்து பயணப்பட்டு சொல்றேன். 3 நாளாவது நம்ம பேசுறேன். மாதிரியா இருக்கிறீங்க. பக்கத்துல ஒரு ஜபம் நடக்குது. ஒரு 10 நிமிஷம் ஜபத்துக்காக கேட்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதுனால சேர்ந்து ஒரு கிறிஸ்துவோட லவ் பண்ணிட்டு என் மனைவி வந்ததுக்கு சிந்தி சொல்லியிருந்தோம். அருகாமையில் இருந்த ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை நான் வேலைக்கு போனது ஆனவரை பற்றியும் அவருடைய தியாகங்கள் நம்ம இதெல்லாம் சொல்லி சொல்லி இயேசுதான் தெய்வங்கிற ஒரு நிலையை மனைவி என் மனைவி தெரியாது. ஹிந்தி, சிந்தி, ஆங்கிலம் 3 லாங்குவேஜ் தெரியும். அதனால அவங்க ஒரு டீச்சரா வேலை செய்யறதுனால அவங்களுக்கு 3 லாங்குவேஜும் சரளமா பேசி எழுதி தெரியும். அவன் அதை கேட்டு கேட்டு இந்த வார்த்தையை சொல்லுவான். நான் சொல்ல நல்லது தெரியும், எனக்கு பிடிக்காத பற்றி பேசுவேன். நீ போகணும்னு நினைச்சுதான் போட்டுருவான். நான் எங்க அம்மாவுக்கு பார்த்துட்டு வந்தது என் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்கணும், அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை சொல்லலை. எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொன்னேன்.
சில பையன்களை அமைதியாக பாத்ரூம் இருப்பதற்காக என்னுடைய பாத்ரூம் தவறு போடும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. பாத்ரூம் லைட்லாம் பாத்ரூம் கஷ்டம். இதெல்லாம் கடைசியாக பிடிக்க போகிற பிள்ளைகள் இதுலேயே நிம்மதியாக சாகுபடி பண்ணிக்கணும்னு சொல்லி கடவுள் பொதுவாக இருக்கும்போது திடீர்னு பெரிய வெளிச்சம் அதெல்லாம் கிடையாது. அதையும் சொல்லலை. தேவன் நேற்று மீண்டும் இன்று மாறாதவன் தேவன் சொல்லுகிறது. அப்போ சில சவுண்டுக்கு வெளிச்சமாய் அவர் தரிசனம் கொடுத்தது போல இந்த பாலிக்கும் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கப்படுகிறார். இன்னும் எவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது, எத்தனை 1000 லைட் போட்டோம் வெளிச்சம் வர இன்னும் எவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது நினைக்கிற வேலையில இந்தியன் வீடு சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. என்னதான் சொல்றது கேட்கப்பட்ட அதிகாரம் கொலை செய்கிற கொலை குற்றவாளிக்கு கூட்டு தண்டனை நியாயம் கொடுக்கிறது. இந்தியன் வீடு சட்டத்தை பற்றிதான் நியாயம் கொடுப்பார். இந்த நியாயம் கேட்கிற வேலைக்கு கோர்ட்டில் தூக்கி போட முடியாது. நாளை கொடுப்பார்கள், குறித்த நாளிலே குறித்த நேரத்தில் தான் தூக்கி போட முடியும். அதற்கு மட்டும் அவனுக்கு வாய்ப்பை தந்து அவன் ஆசைப்படுவதை கடைசி ஆசையை நிறைவேற்றிருந்தால் தூக்கி போடுவது இந்தியன் வீடு சட்டத்தில் காலத்தில் நாம என்ன நீயோ மனைவி புறப்பட ஆசையை நிறைவேற்றி சொல்றாங்க. நான் சொல்றேன் என் மனைவி புறப்பட விஷயம் தெரியாது. நான் போய் அவளுக்கு புறப்பட ஆசை கேட்டேன்னா முதல்ல பெரிய திரும்ப மொபைல் நீ ஆசைப்படுறது நீங்க போற ஏதோ சொல்றேன். நீங்க யாருன்னு கேட்டு நீங்க யாரு பதில் சரி கடைசி அதை நிறைவேற்றி சொல்லி அந்த சட்டம் வேண்டும் யோசனை பண்ணி பார்த்தேன். எப்படியும் எங்க வந்து தெளிவுற ஆவிகள் வந்து ஆசை நிறைய வருஷத்தா அடுத்த பதில் சொல்லி கடைகளை கேட்டுருக்கோம். சரி என்னதான் ஆசை அப்படி சர்ச்சுக்கு போக சொல்லலாம். கடைசியா நான் சொல்ற வார்த்தை தான் சபை கழித்தாலே அது சொல்லி சட்டம் கண்டுபிடிச்சு வெளியே வந்து கேட்டேன். 10 நிமிஷம் நான் அவதான் நம்ப முடியல. நிறைய சொல்லுவாங்க அவர்களுக்கு சொன்னார் கோபம் வந்தது. ஆனால் கணேசாலை நிறைவேற்ற சத்தமும் சுரேஷ் என்னோட வந்துடும் சொல்லி அந்த ஜெபமாலை பெற்று நான் முதல் சேர்க்கிறேன். அது ஒரு வீட்டுக்குள் நடந்த ஒரு 150 பெண்கள் அமரக்கூடிய 3 மனிதர்கள் மட்டும் சொல்றாங்க. ஆளுக்கு பின்னாடி வரட்ட பகுதியில் ஒரு கார் பார்க்கிங் சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன மாதிரி சிக்கல் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த சபா அளவு நடந்துச்சுக்கோங்க. அதில் ஆண்கள் உட்காந்து பெண்கள் மட்டும் வீட்டுக்கு உட்காந்து என் மனைவி சொல்ல நீ கூட வரக்கூடாது வெளியே உட்காந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் நீ வெளியே வருவது நான் நல்லதா இதை பார்க்கணும் சொல்லி என்னை உதவிப்பட்ட மாற்றம் இல்லை. ஜன்னல் வாயிலாக இந்த கூட செய்யலாம் பார்க்க முடியாது. உள்ளே இருந்த தாயோர்கள் அந்நிய பாஷையை நடத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு பல மொழிகள் தெரியும். நல்லா பேசுவது பெங்காலியா மாறுது மொழியா பேசுறாங்க. என்ன மொழிங்கிற அந்த நிலைமை ஓடிட்டு இருந்தது. அது மத்தியில் அவங்க திடீர்னு தீர்க்க தரிசனமாக என் வாலிபர் ஒருத்தர் வந்திருக்கிறான். தற்கொலை செய்து கொள்வதற்கு இடங்கள் வாலிபர் பார்த்து கருத்து கேட்கிறார். மறைந்தால் எனக்கு தூக்கி வாய்ப்பு கொடுத்து 45 நாட்களாக யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு காரணத்தில் நல்லா பேசுகிறார். அப்படி நினைக்கும் போது காத்துல பழைய சத்தம் கேட்குது. நீ உடனே வந்து நினைத்து கொள்ள வேண்டாம். இங்க அனைவரும் வந்திருக்கிறாங்க. நீ நிலத்துக்கு வந்தது தப்பு. வங்கி ஸ்டார்ட் நான் காலையில் வந்து போது மற்ற காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு காதல் பழைய சத்தம் கேட்குது. நான் அப்படி இல்லை 1/2 மணி நேரம் வைக்க கொடுத்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம். அதனால என்ன சொல்ல நான் கேட்கக்கூடாது. இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இடத்துல பேசிக்கொண்டு அந்த தாய்கள் எடுத்து வேண்டும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தை அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள். பக்கம் எண் 685 பழைய பாடலான 480 சங்கீதம் 27 முதல் வசனம் சொல்கிறது. கர்த்தரின் தரிசனம் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுகிறது? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு எச்சரிக்கை? அதிகாரம் எப்படி நிச்சயமாக தேவை வேண்டாம். 27ஆம் சங்கீதம் முழுவதுமாக சாட்சியம் செய்கிறார். செய்திகளை வச்சுட்டு போகலாம். ஞாபகம் அனுபவ சாட்சி எப்பவுமே நீங்க கேட்கறது
கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாதிப்பு சொல்லுங்க. இந்த வருஷத்தை அவர் சொல்லும்போது கூட என்னுடைய கவனம் எனக்கு இல்லை. 1/2 மணி நேரம் அவங்க கையில தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தாய்மொழி வாயில பரிசுத்த ஒரு வார்த்தை போடுறார். இருளாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில அந்தனால இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு வெளிச்சமாய் வந்தார் என்று சொல்லும்போது பாதி ஒரு வெளிச்சத்தை தேவன் கிடைக்கிறது. அவ்வளவுதான் எல்லா என்னுடைய எல்லா ஐம்பது மறந்து அப்படியே ஆச்சரியப்பட்டேன். சரி அடுத்து என்ன பேசுறாங்க அவருமே இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க இருளாக இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே தேடி வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குவீர்கள். அவர்களே இடறினார்கள். சத்துருக்களுடைய மாம்சம் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கும் ஆத்துமாக்களையும் புரிகிறது. ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது மண்ணில் இருந்ததுதான் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனிதன் ஜீவனத்தில் இருந்த பொழுது ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தர் தன் சுவாசத்தை அவர்கள் கூறினார். அவர் ஜீவாத்மாய் மாறினார். வேதம் இல்லை. நான் கேட்டுட்டேன். இந்த மனிதன் ஜீவாத்மாய் மாறுவதற்கு பிறகு இந்த பூமியிலே மரணம் வேண்டும் போது சரீரம் மனிதன் இருக்கப்பட்டிருந்தால் அது மனிதனுக்கு சுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தபடினால் அது தேவனிடத்திற்கு திரும்பிவிட்டது. உன்னுடைய ஆத்மாவுடைய கடமை எழுதிட்டு அதற்கு 2 வழிகளாக உண்டு. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம் என்று சொல்லி பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் அவர்கள் தொடர்பு பேசிட்டே இருந்தார். எனக்கு அன்றைக்கு தீர்மானமாக என்னுடைய கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னுடைய கூட பிறந்தவர்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு மாமனார் பார்த்துட்டு நைட்டில் பால் அதனால என்னோட சொந்த காரியங்களவே கேட்குது. அதனால நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்ப அந்த தாய் அவர்கள் சொன்னாரு, மறைத்த பிறகுதான் மனிதன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். உலகத்தை பொறுத்தவரைக்கும் மனுஷன் செத்து வந்து கதை முடிஞ்சிடும். கதை முடியல, கதை துவக்கம். ஆண்களுடைய ஆட்சியில தேவன் நம்முடைய குடும்பம் விரும்புகிறார். அப்படி சொல்லி பல காரியங்கள் சொன்னாங்க. தீபம் அப்ப அவங்க பரலோகம் நரகம் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு நரகத்தை குறித்து தீபம் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க நரகத்தில் எப்படியாவது சொல்லும்போது எங்க கோயில் ஒன்று இருக்குது. கூட தேவி ஹாஸ்பிட்டல் எப்போது பேசுறது அதற்கு 4 மீட்டிங் முன்னாடி சிந்தி இந்து போன கோயில் இருக்குது. அந்த கோயிலே காலையில போனோம்னா இதே மாதிரி சபையில நடக்கிற மாதிரியே ஆளுநர்கள் இருக்கும். காரியம் எடுப்பாங்க, சாட்சி கொடுப்பாங்க, செய்தி கொடுப்பாங்க, கடைசியா பலனுக்கு பூஜை கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த 2 காரியம் தான் சர்ச்சுக்கான வித்தியாசம். சர்ச்சை நடக்கும்போது பாடல்கள் எல்லாம் நடக்கும். அங்கேயும் சொந்தம் ஒன்று நடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்க சொல்லும்போது கோயிலுக்கு வந்துடணும், கோயில்கள் இருக்கணும், ஆய்வுகள் இருக்கணும், தண்ணி குடிச்சு வந்தாலும் சொந்தத்துக்கு போவார், இல்லைன்னா அவங்க நடக்கணும் அப்படின்னு 6 மணிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு போவாங்க? கேட்கல. 6 மணிக்கு வெளிப்பதான் இருக்கீங்க. 6 மணிக்கு கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 5:45. 5:45 போனா எனக்கு முன்னாடி நடந்து வந்து சொன்னா 5 மணிக்கு போகும். ஏன்னா கோயில் 2000 வருஷம் இருக்கு. செருப்பு வைக்கிற இடமே கோயில் வரும். உங்களுக்கு செருப்பு பார்த்து வந்து அதெல்லாம் டோக்கன் வைக்கிறது, பிரிக்கிறது, பாயில் வைக்கிறது, ஒவ்வொரு ட்ரம்ல 10 கிலோ தண்ணி குடிக்கணும். 10 கிலோ வைப்பாங்க. பெண்கள் 10 இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு தேவை. நம்ம வயசு நான் அந்த சேவைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 4 மணிக்கு போயிருக்கேன், 4 மணிக்கு போயிருக்கேன், 2 மணிக்கு சொல்றேன், 2 மணிக்கு போயிருக்கேன், 6 மணிக்கு போயிருக்கேன். எல்லாம் செய்து முடிச்ச பிறகு வருவாங்க. அப்படி ஏதாவது
தெரியாம ஒருத்தர் சொல்றாங்க என் பேர் சொல்லி கிஷோர் இல்லையா ஒருத்தர் தெரியாம பண்ணுக்கு தெரியாம அசிங்கம் அதுக்காக கேட்டுட்டு ஒன்று செல்ஃப் ஃபோனில் மைக் வச்சுருப்பாங்க கேட்கறது ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க ஸ்பீக்கர் சர்டிஃபிகேட் நாங்கள் ஆனால் நானும் போகிறவங்க தான் பார்க்குறேன் திருச்சபைகளில் 6 மணிக்கு ஆறாதுன்னு சொன்னால் வீட்டில் 4 முகம் கிளம்புறோம் ஏன்னே தெரியல உங்களுக்கு எல்லாம் கட்ட வந்து நினைக்கிறேன் எத்தனை கட்ட வந்து அது 10 நிமிஷம் முடியாதுங்களா நான் இந்தியாவில் உள்ள உலக நடந்துட்டேன் கைப்பற்றி நம்ம நினைக்க முடியாது ஏன் தெரியுங்களா நம்ம ஆண்டு 10 கை 20 ஆயுதங்கள் அதுக்காக நீங்க ரத்தம் வருகிறது நல்லா செய்வது அதை சொல்றேன் திருச்சபைகளிலே ஆராதனைக்கு முன்புமாக அவர் நீங்க வரையில ஆராதனை எனக்கு எங்கேயுமே லேட்டா எனக்கு 7 மணிக்கு சொன்னாங்க 4 மணிக்குல இருந்து இங்க வர்க்கை ட்ரை பண்றேன் பல ஆப் புக் பண்ணலாம் கேன்சல் ஆயிட்டு ஆனா அது வந்து வேண்டியதான் வந்து எங்க லேட்டா வந்து சொல்லுங்க அதனால நீங்க ரெண்டு வார்த்தைகள் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லுவீங்க இப்படி நான் அந்த கோயிலுக்கு அதெல்லாம் சேர்ந்ததுனால என் கோயில் சொன்னாங்க நீ செத்த உயர்ந்தன்னு சொன்னாங்க நான் அதை நம்ம வீட்டில் என் மனசுல சொல்றேன் நான் மனுஷனா அவ்வளவுதான் போவேன் எனக்கு நன்மை கிடையாதுன்னு சொல்லி என் மனசுல சொல்றேன் அந்த தாய் வந்து வேறு வசதி வாசிக்கிறார்கள் அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் உருவாக்கிட்டார் தேவன் நான் இந்த சொல் முடியாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு 2 முறை சொன்னாரு மெய்யாகவே சொன்னாரு ஆண்டவரே சொல்லிட்டாரு நீ ஜலத்துல பிறந்தணும் ஆவில பிறந்தணும் அப்பதான் அப்போ எங்க கோயில சொல்றது வேலை என்ன பேசினாங்க இது எனக்கு இல்லை என்று சொல்லி தப்பு பண்ணிட்டு இருந்தது இதை நான் தப்பு பண்ணும்போது அந்த தாய் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் வேதத்தின் அடிப்படையில் அந்த லாஸ்ட் இருந்த ஒரு ஏழையும் பணக்காரர் ஒரே நேரத்தில் சாப்பிட்டாங்க அந்த பிச்சைக்காரர் லாஸ்ட் இருப்பவர் அவர் வழியில் கொண்டு விடப்படுகிறார் அவர் நமக்கு தீர்த்தம் பண்ணுகிறார் அந்த ஸ்டோரியை அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட பைபிள் கிடையாது பைபிள் வாசிப்பு கிடையாது நீங்க சொல்ற கதையை கேட்கிறேன் அப்ப நான் சொன்னேன் நீங்க சொன்ன பிரகாரமாக நீங்க உண்மையிலே கடவுளா இருந்திருக்கீங்களா என்னை இதற்காக ஒரு சிட்டி மாதிரி வச்சிருக்கு கிறிஸ்துவ தாய் தகவல் வச்சு உங்க கட்டளைக்கு உங்க கட்டளை சொல்லி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தியத்தை வளமாக பேச பயம் வந்துருச்சு நம்ம சாப்பிடுவது நிச்சயம் ரைட்டு ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் உண்மையான கடவுளை இருந்து பேசுறதை கேட்டு நடந்து கொள்வேனா அப்படின்னு ஒரு பயம் வந்தது அப்ப நான் சொன்ன ஆண்டவரை ஒரே ஒரு காரியம் கேட்கிறேன் அதை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு நம்புறேன் இந்த இடத்துல எவ்வளவு நடந்திருக்காரு நான் மாத்திரம் ஆண்டு உட்கார்ந்துருக்காங்க என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு என்ன அடையாளம் என்கிட்ட பேசுறேன் அடையாளத்தை தந்தீங்கன்னா நான் ஒரு நம்புறதே சொல்றேன் அடுத்த சலுகை மரித்தால் எங்கே போவாய் மரித்தால் எங்கே போவாய் என்கிற தீர்மானமான வார்த்தைகள் அந்த அம்மாவை பக்கத்தோட பார்க்கல புதுல உட்காந்து உடனே பார்க்கறது பேரை அழைத்த உடனே நான் சொல்லி அழுதே இது போல அவங்க சொல்லிக்க மாட்டேன் சொப்பனத்தில் பேசி நம்ம நம்பல ஆத்திரத்தில் வந்து என்ன பேசிட்டு அதே நம்பல இந்த அம்மா யாருமே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் என் பேர் சொல்ல முடியும் இப்போ ஒரு காரியத்தை கடைசி 45 நாட்களாக கோயில் பண்ண வேண்டும் தற்கொலை செய்வதற்கு இதை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும் நான் மாத்திரம் வரத்துக்கு முன்னே என் வாழ்க்கையை சொல்லும்போது 27ஆம் சங்கீதத்தில் 4ஆம் நினைத்து நிதானம் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில்
இதை அவங்க வாசிக்கும் போது என்ன என்ன மனசுல சொன்னாங்க, இவங்க வசனமா வாசிக்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்த சகோதரத்துல பைபிளை கேட்டு எங்க இருந்து காட்டுங்க. அவங்க நிச்சயமா நம்ம பார்த்து சில தமிழ் வேதம் தெரிய பார்க்கணும். அவங்களால நம்ப முடியல, இருக்கிறதாங்க ஒன்றரை மணிக்கு கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு சரி கேட்கறாங்க எங்க இருக்கு என் கண்களால் ரசத்தை வாசித்து நானும் வீழ்ச்சி உள்ள நாளெல்லாம் கத்ததாலயத்தில் தங்கியிருப்பதையே நாங்களே நம்ம சொன்ன உடனே ரசத்தை வாசிக்கும் போது நல்ல தரனாலே கண்டிப்பாங்க. அதிகம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வேதத்தை நான் பேசியிருக்கிறேன், தூக்கி இருந்திருக்கேன், ஒழுங்கி இருக்கிறேன், நான் செய்யாத உறுதிரன். இவ்வளவு மந்தியும் ஆண்டவர் தன் வார்த்தைகள் பேசுறான்னு நினைக்கும் போது என் அழுகை பைபிள் அனுப்பிச்சு பைபிள் கொடுத்த நம்பி பார்த்தது பைபிள் போயிட்டு கையில் பைபிள் அப்புறம் பார்த்தா அந்த நடத்தி நல்லா கேட்கல. எந்த மாசத்துக்கு வாசிங்க தீங்குதானே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் வைத்துவார். இந்த வசனத்தை வாசித்து சபை மக்கள் பார்த்து 2 கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட 2 கேள்வி கேட்கிறேன், பதில் தெரிஞ்ச சொல்லுங்க, தெரியல பதில் சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வசனத்தை தியானிக்கணும்? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கலாம். அதுல எந்த பொழுது வாசிக்கிறது நல்லதுதான். அந்த அதிகாரத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? எப்படி ஒரு மாடு எங்க புழு கிடைக்குதோ கடை பேசிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுதோ, எத்தனை பேர் வசனங்களை படிச்சுட்டு அசை போட்டுருக்கீங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாரு, இந்த காலையில எல்லாம் ஆண்டவர் அதிகாரம் இருக்கும் போது புரியுற மாதிரி பேசுறாங்க. சர்ச்சுக்கு ஏன் வரீங்கன்னு கேட்கிறாங்க. சர்ச்சுக்கு ஏன் வரீங்க சொல்ல முடியுமா? துதிக்க பாட துதிக்க பாடல்கள் செழிக்க சொந்தம் வேற ஏதாவது சொல்றீங்களா? மட்டும் சரியாக கேட்கிறாங்க. என்ன சொல்லுங்க? இதுதான் உண்மையான நிலவு, கிறிஸ்துவ நிலவு. ஏன் ஆலயம்? ஊழியர் நம்ம வேலை செய்து சம்பாதிக்க முடியாதா? எதுக்காக சபை நடத்தினாங்கன்னு சொல்லி 3 வருஷம் வாசித்தோம். 5ஆம் வருஷத்துல தீங்கு நாளில் அவர்களை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தீங்கு நாட்கள்ல அந்த சபையில கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒளிவார பகுதியை மறைக்கிறது. யார் வந்து உங்களை தொடர்ந்து துன்பம் கொடுக்கிற சத்துரு கையில் இருந்து ஆலயம். துதிக்க பாட எல்லாம் ஓகே. எப்ப பாட முடியும்? கர்த்தர் சொல்றதுல நீங்க மறைக்கப்பட்டால் ஒழிக்கப்பட்டிருந்தால்தான் கர்த்தரை பாடுறேன். நான் வந்து கற்பனை பண்ணுறது இருந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, துதிக்கிறது தெரியாது, பாடுறது தெரியாது. அப்போ 2 கேள்வி கேட்கிறாங்க. முதல் கேள்வி, கூடாரம் என்றால் என்ன? தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் கொடுக்கிறார். அந்த கூடாரம் என்றால் என்ன கேள்வி கேட்கிறாங்க. அது பேசணும். இப்போ தமிழ்ல கூடாதுன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான அந்த இடம் தான் என்ன இடம் கேட்குறது? தேவனுடைய ஆலயம். நீங்க வசனத்தை நான் பேசும்போது கொஞ்சம் நீங்க தயவு செய்து அந்த வசனத்தை மனதில் வச்சு பேசுங்க. தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய வார்த்தை சொன்னாவே கூடாரத்தை சொன்னா வீட்டுக்கு சொல்லலாம், நம்முடைய சரீரம் சொல்லலாம், சரீரம் கூடாரம் வீடு ஒரு கூடாரம் தான். ஆனால் நம்முடைய அப்படின்னு சொன்னா அது ஆளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களோடு உங்களை கொல்ல நினைக்கிற சத்ருவோடு கூட
இருந்தாலும் கூட ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு ஒளிமான ஒரு மறைவான இடத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்காக வைத்திருக்கிறார். அதனால இனி யாராவது ஆலயத்துக்கு ஏன் பண்ணணும்னு கேட்டா, என் வாழ்க்கையில நான் பெற வேண்டிய நன்மை பெறுவதற்காக கர்த்தர் எனக்கு செட்டில் கொடுக்கும்படியாக நான் கர்த்தர் ஆலயத்தில் தான் துணிப்பீங்க, ஆலயத்தில் தான் பாடுவீங்க, ஆலயத்துக்கு எல்லாமே வேலை இருந்தாரு. முதல்ல காரியம் நமக்கு கண்ணுக்கு புறப்படாத எத்தனையோ மாந்திரிக வழிபாடுகள் செய்தாலும் அதிலிருந்து உங்களை எனக்கு தப்பிப்பதற்கு தேவன் ஆலயத்தை புரியுதா? அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி, எந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக சாத்தான் வர முடியுமோ? முடியாது. இப்ப முடியாதான் கேட்கிறேன். முடியாதா? சாட்சியை கேட்டு உங்க அண்ணன் கத்ததெல்லாம் பேசு. என் காலில் வந்து சொன்னாங்க, நடந்தது தப்பு, தண்ணி எடுத்துருவாங்க, ஆளுநர் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இல்லை மொழிக்காரன் இப்ப என்னால வர முடியாது, யார் அதையும் நீங்க கவனிக்க. ஆண்டுகளாக 40 வாசல் இருந்தார். சாத்தால் சோதிக்க முடியாது இருந்தார். நான் எங்க போகிறோம்னா என்னுடைய ஆலயத்தில் இயேசுவையே அவர் கொண்டு போக முடியும்னா நீங்க அவன் வருவான். ஏன் வருவான்னு கேட்டீங்கன்னா, மக்கள் சீடுனாலே நீங்க ஒழுங்கா ஒரு நாள் ஒரு கூட்டு வந்து இறந்து கூட நிறைய அனுபவிச்சு வந்து உட்கார்ந்தாங்க. சொல்லுங்க புரியுதுங்களா? வருவான். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெளிவா தெரிஞ்சா உலகத்துல நீங்க போகலாம். நீங்க சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்துறீங்க. இயேசு என்ற நாமத்தில பிசாசு தொற்றாதே கொடுத்தாரு. சர்ப்பங்கள் எடுக்கவும் கேள்விகளை விதிக்கிற அதிகாரம் பயன்படும். ஒரு பள்ளிக்கு பயன்படும். ஒரு ரெண்டு கதை வாங்க நம்ம யாரும் நம்ம ஆராதிக்கிற பக்கத்திலே வந்து பார்த்துக்குவான். அதனால எழுந்துக்கு முன்ன வாங்கறதுக்கு இடம் இருக்காது. ஆலயம் சுத்தாயிட்டு வெளியே அண்ணனும் கிச்சனுக்கு வந்து ஒரு செடி கொடிகள் அங்கதான் ஜனம் நிற்பாங்க. வெளியெல்லாம் நிற்பாங்க, காப்பாடுலாம் நிற்பாங்க. அப்படி இருக்கும் ஒரு ஆலயம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, பக்கத்துல வந்துருவான், இயேசு கிறிஸ்து வாசல் போது இயேசுவே சொல்லி இங்க வந்துட்டீங்களா? என்ன பண்றாருன்னா அந்த ஒளிவாரம் கொண்டு வர முதல்ல அப்புறம் மறைக்கிறது. அந்த வருஷத்துக்கு போய் வருஷம் 5 வருஷத்துக்கு கண்மணி மேல் 5 வருஷம் கண்மணி மேல் வைத்துவார் வாசிக்கிறேன். மறைத்து ஒழித்து வைத்து என்னை எல்லாரையுமே என்ன பண்றாங்க? இந்த ஆலயத்துக்கு வந்துட்டாரு, உங்களை அப்படியே பிடிச்சி ஆண்டு கொடுக்குவாரு. ஆண்டவர் பேசுவாரு. சாத்தான் வந்து பாப்பான், எங்க போயிட்டான், நான் அங்கதான் இருப்பேன், அவன் கண்டு தெரியுமா என்ன கருத்து மறைக்கிறார். எனக்குள்ள இருக்கிற தற்கொலை துணிச்சா உள்ள வந்து உட்கார்ந்தாலும் அவனுக்கு நான் தெரியல. எப்படின்னா, எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியலையோ இப்ப அவங்க கண்ணுக்கு நான் தெரியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தான், ஆனா எங்கேயும் சரி வந்து நம்ம சரியான விதங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை விடுதலை கொள்ளுமானால் அவனுக்கு நுழைய முடியாது. அல்லேலூயா. அனுபவ சாட்சியில இது எல்லாமே நடந்தது. எல்லாமே நடந்தது. உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் பேசுறேன். புரியுதுங்களா? எங்க அம்மா பெரியபாளையம் கோயில்ல முடிச்சிருப்பாங்க. சட்டப்பண்ணி இன்னைக்கு கூட நம்ம யாருன்னா சேட்டமான்னு சொல்லுவாங்க. எப்படி அங்கிருந்து தொழில் அதனால நம்ம சேதமாக இருக்காங்க, இன்னும் சம்பாதிக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. சூழலில் ஒரு கோயிலை நம்ம முடிச்சுருக்காங்க. நம்ம பார்க்கணும், எங்கள் கோயில் தான் போய் கோயிலில் என் வாழ்க்கை அதான் சொன்னேன். சர்ச்சுக்கு கூட எங்கள் அம்மா பார்த்து எங்கள் அம்மா பார்த்தா கோயில் பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவுடைய பணங்கள் சூழல் இருக்கிற எல்லா வீட்லையும் சாமி பணம் ஹெல்ப் பண்ண முடியும். இன்னைக்கும்
அவ்வளவு தீர்க்க சொல்லுது, அவங்க முன்னேற்றி கொடுத்தது எல்லாமே நடந்திருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு மதிப்பு இருக்காங்க. 14 பிள்ளைகள் இருக்காங்க. நான் 12 மகன். ஏன் 4 பிள்ளைகள் ஏற்று கான்வென்ட்ல படிக்கிறது அப்பாவுக்கு ஒரு கை ஒரு கால் கல்யாணம் போயிடுச்சு. அதனால திருச்சியில இருந்து நாங்க சென்னைக்கு வரேன். சென்னையில கடலூரில் மலையாள இருந்து ஆயிரத்துல வந்து அவரும் தங்கி கான்வென்ட்ல சீட்டு கிடைக்கல, பணமும் இல்லை. அதனால சென்னையில் இருக்கிற ஒரு கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் எனக்கு சேர்த்து வந்தாங்க. மறுபடியும் 2ஆம் கிளாஸ் போகணும். எனக்கு 1ஆம் கிளாஸ் சீட் கிடைச்சாங்க. சொல்லி ரொம்ப சொல்லி பார்த்தீங்க. அவங்க 7 மாதம் இங்கிலீஷ் நான் ஒரு வேலை சாப்பிட்டு போறேன். வயதான சாப்பிட்டு வாங்க, அது ஜாஸ்தி எல்லா சொத்து செலவு பண்ணி சப்பாத்து கையில் வந்து மிச்சல் ஒரு வேலை சாப்பிட்டு வர அதை வீட்டில் இந்த மொழியை கற்றுக்கொள்வது தமிழ் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சிஸ்டர் சொன்னாங்க கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன் சொல்லுங்க. எப்போ ஒரு மனிதன் சத்துருவின் வீட்டில இருந்து ஒரு நாள் தப்பிக்க அவன் கொல்லவும் அழிக்கவும் மரணம் என்று சொல்லியிருக்கோம். சத்துருவின் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அப்ப முதலில் அழிந்து தப்பிச்சாதான் நீங்க கத்தரை பாட முடியும். இந்த வசதி அவர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நான் அப்படியாக மனதில் நினைச்சேன், நான் இப்ப வந்துட்டேன். ஒருவேளை வராமல் இருந்தேன்னா என் மனைவி நானும் சரி எங்கேயோ போயிருக்கோம். தேவன் நம்ம பேசுகிற ஒரு தெரியாம எங்க அம்மாவை வந்து கடவுளா நினைச்சு கால் கொடுக்குறாங்க. எங்க அம்மா ஒரு கால் கொடுக்குறாங்க. எங்க அம்மா கொடுக்குற இந்தியா இருக்கட்டும், அது எலுமிச்சை பழம் இருக்கட்டும், அது அவ்வளோ பத்தியா வாங்கி போறாங்க. அந்த அம்மா பெற்றதுக்குள்ள சாப்பிடுறது அவங்க கடவுளா இருந்தாங்கன்னா அவ்வளோ சாப்பிடுறது அவங்க தேடி வந்து காப்பாற்றலாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா சத்துரு அனைவரும் ஏமாற்றிருக்கு. அதை நினைச்ச உடனே நான் நினைச்சேன், எங்க அம்மா போனேன் அதுவரை நீ கைவிட்டிலேயே நினைக்கும் போது சொல்றதுக்காக தனி வந்து 10ஆம் வருஷத்துக்கு வாசிக்கிறேன். தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் நம்பவே முடியல. வசதி இருக்கிறதுனால நம்பவே முடியல. சொல்றாங்க மறுபடியும் பைபிள் கேட்கறதுக்கு பயம், நம்பதான் தெரிஞ்சு போச்சு. நான் பைபிள் அப்படி எட்டி பார்த்தேன். நான் பைபிள் அவங்க கையில் வச்சு காமிச்சேன், பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சாத்தான் மனசுல அது ஒண்ணு ஆயிடுச்சு. நீ சொன்ன சொல்லுங்க செய்வீங்க எழுதி கலந்து சரி நம்ம சொல்லுது இனிமே நான் சொல்லி எழுந்து போயிடலாம் சொல்லி இருக்கிறேன். கடைசி டக்குனு 14 வருஷம் ஆயிட்டேன். 14ஆவது வருஷம் கர்த்தருக்கு காத்தது அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்தது அப்படின்னு வாசிச்சாங்க. முதல் வாசித்தாங்க. அந்த அம்மா வாசிக்கிறது காத்திருக்க மாட்டாயா, நான் மூவ் பண்றேன் காத்திருக்க மாட்டாயா அப்படின்னு எனக்கு மாதிரி மொழிமேல் கொண்டு பற்றி முதல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லுவாங்க. பல கவர்மெண்ட் மாணவர்கள் பஸ் பேசுறாங்க. அந்த வார்த்தையை அவர் சொல்றது காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு எங்கதான் பேசுறாங்க. நீ கத்திற்கு காத்திருக்க, நீ கத்திற்கு காத்திருந்தா கத்தர் ஒரு இருதயத்தை மழை பாய்ந்து கொண்டிருந்த ஒரு இருதயத்தை கற்றுக் கொடுத்து நீ கத்திற்கு காத்து ஒரு இருதயம் சிலப்படுத்த கொண்டு நீ திடமனாக இருப்பது அவசியம். திடமனாக இருப்பது மாத்திரம் இல்லை, நீ கத்தருக்கு காத்திருக்க வேண்டும்.
கத்தருக்கு காத்திருந்து ஆரம்பிக்கிற விஷயம். கத்தருக்கு காத்திருந்து முடிக்குது. நீ காத்திருக்க மாட்டாயா? என்னால போக முடியல. திரும்ப என் ஜென்ம சுபாவத்தை நான் மாற்றினேன். திரும்பி உட்கார்ந்து இருந்திருந்தனால நான் எடுத்த முடிவு என்னால் மாற்ற முடியாது. அந்த அம்மாவுடைய குரல் வளமும் அந்த வசனமும் சொல்ல விதமும் மறுபடியும் உட்கார செய்யலாம். சரி உட்கார்ந்து நம்ம பேசுவோம்னு பார்த்தா பாடகை காம பாடல் சொல்லி பாடல் பாட அந்த பாடல் அந்த பாடகை பாடல் சொல்லி பாடல் பாடுவது அந்த பாடல்கள் நான் கண்களால் பார்க்க முடியல. எல்லோரும் நல்ல சத்தமாக இருந்தது சொல்லி தமிழ் மொழினால் நான் செய்கிற பாவம் ஊழியக்காரருக்கு சட்டை பிடிச்சி அடிக்கும் பொழுது சகோதரி கேட்பது செய்தி அல்லவா கேட்கிறாரு. செய்தேன் அறிக்கை செய்திருந்தது மன்னிங்க சொல்றேன். விக்கிர ஆராதனை பிடி சொல்லி சமூகம் நீ விக்கிர பண்ணி மன்னன் மணி செய்தேன்னு சொல்றேன். என் சரீரத்திலிருந்து ஒரு தற்கொலை காண்கிறது அனுபவம் கொண்டு அதை போகும்போது 100% எல்லாரும் அணிந்து வைத்திருக்கிற நாட்கள் நடந்தது. 4-5 வாலிபர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் கண்டுபிடிது 6 பேர் சேர்ந்து 2 பேர் 2 நாள் 2 பேருக்கு கை ஒரு கட்டில கை போட்டு நிற்க போச்சுனா இன்னொரு இடுப்புல கை பிடிச்சி 4 கூச்சல் அந்த பார்க்க சகோதரிகள் பார்க்கறது எல்லாமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கறாங்க. யாரும் பாட இல்லை. என் மனைவி உள்ளதான் இருக்கிறார். அப்போ பாடல் முடிஞ்ச உடனே என் மனைவி சும்மா தூக்க மாட்டேன் சாப்பிட்டாங்க. நான் எதுவும் பண்ணல. எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அது போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரீயா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அந்த அம்மா பர்மிஷன் கேட்கிறாங்க. ஏன்னா உள்ள ஜென்ஸ் போகக்கூடாது. நானே என் மனைவி முடி போட்டேன். 2 கையை எடுத்த மேலே கேட்கிறாங்க. என்னன்னு கேட்டா என் கற்பாவை போய் பலசான்னு சொன்னார். கற்பால் போட்டு ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிவந்தவர்களுக்கு எல்லா வசனங்களையும் எல்லா வசனங்களும் அவங்க செய்தி எடுத்தாங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்ற சிலுவை ஒரு வார்த்தை எடுத்தாங்கன்னா பைபிள் எங்கெல்லாம் சொல்லிருக்கோ அத்தனை தொகுதியும் சொல்லாம முடிக்கிறார். 7 பாயிண்ட் சொல்லுவோம். அவர் சொன்னாங்க ஒரு சாட்சியை கேட்ட பிறகு கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அடுத்த வாரம் நம்ம தான் சாட்சியை கேட்பாங்க. சாட்சியா என்னன்னு இப்படி சொல்லிடுமா அதுதான் சாட்சி. அதை வச்சு நான் எங்க போனாலும் சாட்சி சாட்சி கொடுக்கும்போது முதலாவது தனது நாமும் பயன்பெற்றோம். 2வது சாட்சி வைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் கர்த்தருக்காக எழுதும். 3வது சாத்தம் தடுக்கப்படும். அதனால்தான் வந்தவரை தேவை செய்து கொடுக்கும்போது சாட்சியை சொல்லலாம். எங்க சாட்சி ஒரு சிறிய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் இந்த சாட்சி அநேக வீடு 97 மனம் தூங்க அந்த நாளே அவர் கடவுள் செய்து சாட்சியை சொன்னேன். அடுத்த வாரம் சாட்சி வாங்கி சாட்சி சொன்னேன். புதுச்சபையில் நடந்த எல்லா ஆதரவையும் கவனமாக இருந்தேன். வேதத்தை வாசித்தேன், வேதத்தை தியானித்தேன், வேதத்தை அபியசித்தேன். என்று சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். வசனம் புரியலன்னா 10 முறை வாசிப்பேன், 70 முறை வாசிப்பேன். சபையில் வேலை கொடுக்க அதே வார்த்தை எடுத்து சப்போர்ட் பேசுவார். வாழ்க்கையில் விரிசித்திருவார். பல காரியங்கள் 1908ஆம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு பிறகு போலீஸ் மதம் மாற்றாங்க அப்படி நினைச்சது எனக்கு இந்த வீட்டும் சொல்லி கொடுத்த பாடு அவன் தேவனாக இருந்தவர்கள் இருந்து முடியும் வேலை கொண்டு விவாசத்துக்கு போய் எனக்கு இடம் கொடுத்து கேட்கல. ஏதோ சிறுத்துல
இருக்கிற சூழ்நிலை லேசுக்குள்ள நடந்த கதைகள் சொல்லும்போது இல்லை இப்ப நீ எப்படி சொன்னா யாராவது சொல்ல பார்த்துருக்கீங்க. எதுக்காக அந்த ஆண்டு அந்த வார்த்தை சொல்லி யோசனை நான் யோசனை ஒரு வேலை தேவன் நான் ரெண்டாம் இருந்தாலும் நான் இயேசு இருந்தா அவன் தேவனாய் இருந்த பொழுதும் தேவ குமாரனாய் இருந்த பொழுதும் வேலை வந்த பொழுது அவனுக்கு சாட்சி கேட்க உங்களுக்குதானே கேள்வி கேள்வி ஆண்டு உங்களுக்காக எல்லாரும் சிறுவை ஜாதி எல்லாமே நல்லதுதான். ஆனா ஆண்டவர்கள் நாசம் செய்து முடிந்தது என்று சொல்லிதான் எல்லாரும் முடிச்சுட்டு முடிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நம்புறீங்களா? இந்த சத்தியத்தை அறிந்தும் சபைக்கு ஒரு அநேகருக்கு ஞானசார சத்தியத்தை கேட்பதில்லை. என்ன தலைப்பு ஜாதியா மதமா அல்லது வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, பசங்களோட வாழ்க்கை பாதிப்பு வீட்டில் வயது நீங்கள் மனத்தினால் அவருக்கு சிறுவாங்க இந்த காரியங்கள் எல்லாம் இந்த போர்கள் எல்லாமே எல்லாம் இந்த போர் மூன்றாம் முறை மாறலாம் எல்லாம் வந்து ஆண்டு வருகை மற்றும் அநேக ஊழியர்கள் சொல்லும் வார்த்தை சொல்லுவோம். இப்படி ஒரு வருகை செல்வதற்கான சாட்சியை கொடுக்கும்போது ஆசிரியர் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சொன்னா நேரம் வாங்கிட்டு இல்லை போதும் சொன்னா சாட்சி கொடுத்து செய்தி கேட்கலாமே சாய் சொல்ற போதும் தாங்க சிஸ்டர் போதும் அன்பின் பருவத்திற்காக இந்த பரிசுத்தமான இந்த நாளில் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற ஒளிபெருக்கின்றமாக சட்டத்தை பேச்சுக்கள் மக்களுக்கு அழைக்கப்பட்டு அபிஷேகப்பட்டவர்களுக்கு குடும்பமாக செய்கிற இந்த உயிர் அனைவரும் வந்திருக்கிற ஆஸ்கர் காலத்தாலும் வருடத்திலே இந்த நெருக்கடியை சொல்லக்கூடிய உலக நாட்டை அரசியல் அது மாற்றமல்லாதவரை வாழ்நாள் முழுவதும் நம்மை மறவாமல் எங்களுக்காய் ஏற்றுக்கொண்ட பாடுகளை நாங்கள் கைப்பற்றிட்டு எல்லாவற்றிலும் ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டு ஜெபிக்க